ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரொம்ப அதிகமான மருத்துவ குணங்களுடைய ரொம்ப ஹெல்த்தியான கருப்பு கவுனி அரிசியை வச்சு இட்லி எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். கருப்பு கவுனி அரிசி வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரைஸுங்க. இதை நான் சொல்லி உங்களுக்கு தெரியவேன்னா ரீசெண்ட் டேஸில் சோஷியல் மீடியா ஃபுல்லாக இதை பற்றி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கஞ்சியாவோ கூழாவோ கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி இட்லி பண்ணி கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து ஈஸியாக எடுத்துப்பாங்க. அண்ட் இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு ஃபஸ்ட்டு அரிசி ஊற வச்சிடலாம். இங்கே 1 டம்ளர் கருப்பு கவுனி அரிசிக்கு நான் 1 டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கிறேன். இதை ரெண்டையும் வந்துட்டு தண்ணி ஊற்றி ஓவர் நைட் அல்லது 8 hours வந்து சோக் பண்ணிடுங்க. நான் இங்கே வந்து ஓவர் நைட் வந்து இதை சோக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் இது எந்த அளவுக்கு நல்லா வந்து ஊறி வந்திருக்கு அப்படின்ட்டு. இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு உளுந்துக்கு வந்துட்டு நான் 1 டம்ளர் அளவுக்கு உளுந்து அண்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது ரெண்டையும் தண்ணியை ஊற்றி ஒரு 1/2 hour மட்டும் நான் வந்து சோக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் 1/2 hour ஆயிடுச்சு. இது நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இதை வந்து ஒரு 2-3 டைம் நல்லா கழுவிட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா வந்து அரைச்சி எடுத்துடலாம். இதை மிக்சி ஜார்லேருந்து எடுக்கும் போது அப்படியே மேகம் மாதிரி வந்து விழணும். அந்த மாதிரி பதத்தில் இருக்கணும் இது. இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அடுத்ததாக கருப்பு கவுனி அரிசி எடுத்து அதையும் நல்லா வந்துட்டு நம்ம 2-3 தடவை கழுவி எடுத்துடலாம். இப்போ இதையும் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா வந்து அரைச்சி எடுத்துடலாம். இங்கே வந்து கம்மியான குவான்டிட்டியில் இருக்கிறதுனால மிக்சி ஜாரில் அரைக்கிறேன். ஒரு வேளை உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குதுன்னா நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை மிக்சி ஜார்லேருந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இதை அரைச்சி எடுக்கும் போது ரொம்ப தண்ணி ஊற்றிடாமல் இந்த மாதிரி நல்லா திக்காகவே அரைச்சிக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்தால் கூட நம்ம தண்ணி ஊற்றி இன்னும் வந்து நம்ம டைல்யூட் பண்ணிக்கலாம். ஆனால் தண்ணியாட்டம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அடுத்ததாக நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா உளுந்து, அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் அப்படியே மேகம் மாதிரி எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இது மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்ததாக இதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஆக்சுவலாக எனக்கு இதை பார்க்கும் போதே ப்ளூபெர்ரி ஐஸ்கிரீம் வந்து இதாங்க ஞாபகம் வந்துச்சு. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்குன்றனால இதை நான் பண்ணும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன். இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிடுறேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நம்ம போட்டிருக்க கல்லுப்பு வந்து ஃபுல்லாக வந்து கரைஞ்சிடணும். அண்ட் இந்த தண்ணியும் கரெக்டாக இந்த மாவோட மிக்ஸ் ஆகணும். பாருங்கள் இந்த மாவோட பதம் வந்து இந்த மாதிரி இருக்கணும். இப்படி நம்ம எடுத்து ஊற்றும் போது அது எவ்வளோ திக்காக இருக்குது, இந்த மாதிரி திக்காக இருக்கணும். இந்த மாதிரி பதம் தான் தோசை மாவு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இருந்தால் தான் நம்ம வந்து இட்லி தோசை ஊற்ற கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து மூடி வச்சு ஒரு 6 to 8 மணி நேரம் நல்லா வந்து புளிக்க வச்சிடலாம். இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட 12 மணி நேரமே ஆயிடுச்சு. இது எந்த அளவுக்கு நல்லா புளிச்சு வந்திருக்குன்ட்டு. இது எடுக்கும் போதே எனக்கு வந்து அவ்வளோ ஆசையாக இருந்ததுங்க. பார்க்க அப்படியே ஐஸ்கிரீம் எடுக்கிற மாதிரியே இருந்தது எனக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எப்பயுமே நம்ம இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி அந்த மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுணும். அப்போ இதுக்குள்ளே வந்துட்டு பபுள்ஸ் க்ரியேட் ஆகும். அந்த பபுள்ஸ் தான் இட்லி நல்லா வந்துட்டு மெத்தாக வரத்துக்கு வந்து காரணமாக இருக்கும். அதனால் இந்த மாவுன்னு இல்லை, நீங்கள் எந்த மாவு வந்து நீங்கள் வந்து கரைச்சாலும் இந்த மாதிரி நல்லா வந்து கலக்கி விட்டுட்டு அப்புறமா வந்துட்டு இட்லி ஊற்றுங்க. எனக்கு இந்த மாவு வந்து கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ நான் கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றி இதை வந்து டைல்யூட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள் இதில் க்ரியேட் ஆகுதுல இந்த பபுள்ஸ் தான் வந்து இட்லி நல்லா வந்து மல்லிப்பூ மாதிரி ஆக்கும். இப்போ இதை வந்து இட்லி பாத்திரத்தில் ஊற்றி இட்லியை வச்சு எடுத்துடலாம். மாவை ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கருப்பு கவுனி இட்லி வந்து சூப்பராக ரெடியாக இருக்கும். உங்களுக்கு இது வெந்துருச்சா அப்படின்ற டவுட் இருந்ததுன்னா இந்த மாதிரி கருவேப்பிலை குச்சி ஆர் கத்தி இந்த மாதிரி உள்ளே விட்டிங்கன்னா அது ஒட்டாமல் வந்துச்சு, அதாவது மாவு அதில் ஒட்டாமல் வந்ததுன்னா கரெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம். நான் இன்னைக்கு இந்த கருப்பு கவுனி இட்லிக்கு வந்து தக்காளி தொக்கு தான் செஞ்சுருந்தேன். இந்த கருப்பு கவுனி இட்லி அண்ட் இந்த தக்காளி தொக்கு 2 காம்பினேஷனுமே சூப்பராக இருந்தது. இந்த தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்ற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணா செக் பண்ணி பாருங்கள். கருப்பு கவுனி இட்லி எப்படி இருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம். நம்ம நார்மல் இட்லி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்தது. அண்ட் இது பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த சாஃப்டான கருப்பு கவுனி இட்லியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருந்தேன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை ஹெல்த்தியாக அண்ட் டேஸ்டியாக சாப்பிடணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.